ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம தோசைக்கு இட்லிக்கு வந்துட்டு குருமா செய்ய போகிறோம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு, பருப்பு இல்லாமல் நம்ம குருமா செய்ய போகிறோம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு சாம்பார் வைக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பருப்பு இல்லாத டயத்தில் வந்துட்டு இப்போ சாம்பார் வச்சோம்னா நம்ம பருப்பு போட்டு தான் சாம்பார் வைப்போம். இந்த உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக குருமா வச்சிடலாம். பருப்பே தேவையில்லை. இப்போ சோம்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்து வந்துருச்சு. இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கடைஞ்சி எடுத்தாச்சு. இதில் வந்துட்டு நம்ம ஆட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மாவு, இட்லிக்கோ தோசைக்கோ நீங்கள் ஆட்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த குருமாவில் நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த மாவு சேர்க்கறதுனால கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பருப்பு இல்லாமல் செய்கிறதுனால இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னு பாருங்கள். இது நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. அந்த மாவு உள்ளே சேர்த்துட்டு இப்போ தாளிப்பு பார்த்துக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்துட்டு என்கிட்ட இல்லை, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது கடைஞ்சி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு குருமா எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு. இப்போ வந்து இந்த குருமா வந்து நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம். இப்போது மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நமக்கு குருமா கொதிச்சு வந்துடுச்சுன்னா அந்த மாவு ஸ்மெல் வந்துட்டு நமக்கு போகணும், பச்சை வடை போகணும். நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு குருமா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. நமக்கு உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். இது நல்லா கிளறி விடுங்க. மாவு விட்டதுனால அடி பிடிக்கும். பாருங்கள் குருமா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு உருளைக்கிழங்கு வச்சு நான் குருமா பண்ணியிருக்கேன். 4 பேர் சாப்பிடலாம் அந்த குருமா. நமக்கு இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஈஸியான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. தோசை ஒன்று ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நமக்கு தோசை வந்துட்டு மெலிசாக ஊற்ற வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம குழிக்கரண்டியில் வந்து தோசை ஊற்றாமல் இந்த மாதிரி கரண்டியில் வந்து நம்ம தோசை ஊற்றினா நல்லா வரும். பாருங்கள், நல்லா மெலிசாக தோசை வரும். அளவாக மாவு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மெலிசாக வருதுங்களா. இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோசை வந்து மெலிசாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மெலிசாக ஊற்றலாம். குழிக்கரண்டியை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோசை வந்து மெலிசாக வராது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கு கடலெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை எவ்வளோ மெலிசாக வந்திருக்குன்ட்டு. நம்ம இந்த கரண்டியை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தோசை வந்து மெலிசாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.